மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு ஆடு கோழிகளை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வழிபாடு நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி என்றும் காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்க இணைகிறார். சத்யகுமார், வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவிற்கு அங்கு செல்வதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றன காவல்துறை தரப்பிலிருந்து? இதன் முழுமையான பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலில் வழிபாடு, அதாவது இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு ஆட்டுக்கிடாயுடன் மலை மீது உள்ள இந்த பள்ளிவாசலில் தனது கந்தூரி வழிபாடை நடத்துவதற்காக வந்திருந்தார். அப்போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி பள்ளிவாசல் மீது உயிர் பலி கொடுப்பதற்கோ ஆடு கிடா எடுப்பதற்கு அனுமதி இல்லை என தெரிவித்தனர். இந்த நிலையில் அது சர்ச்சையானது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த இஸ்லாமியர் அமைப்புகள் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினர். இந்த நிலையில் தற்போது அதே மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த பள்ளிவாசலிலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளனர். அந்த அறிவிப்பு என்னவென்று பார்த்தோம்னால், இன்று ஆடு மற்றும் கோழிகளை அறுத்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் சமபந்தி விருந்து நடைபெறுவதாகவும் அந்த விருந்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுத்து ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே அந்த மலை அடிவாரத்திற்கு மலை ஏறக்கூடிய பகுதியில் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த பள்ளிவாசலுக்கு செல்லும் பக்தர்கள் அதாவது மேலே தொழுகை மட்டும் நடத்தி கொள்ளலாம் என்றும், அதைத் தொடர்ந்து நாடு கோழி பலியிடுவதற்காக எந்தவித அனுமதியும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது பார்த்தோமேயானால் உணவுப் பொருட்கள் கூட எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சத்யகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.